Hello students, welcome to Hiba Max 11th standard Max chapter 3 trigonometry example 3.8 in the video la solve பண்ணலாம். The terminal side of an angle theta in standard position passes through the point 3, minus 4. Find the 6 trigonometric function values at angle theta. So angle theta வச்சுட்டு trigonometric values கண்டுபிடிக்கணும். இப்போ இது வந்து x ப்ளஸில் இருக்குது, y மைனஸில் இருக்குது. அப்போ நம்ம குவாட்ரண்ட் பார்த்தோன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் மைனஸ்னால் ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வரும். ட்ரா பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு let the point B ஏன்னா புக்கில் B தான் எடுத்திருக்காங்க, அதனால தான் நானும் B எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து கிராஃபில் இதை ப்ளாட் பண்ணுறோம் அப்படின்னா இது எக்ஸு ப்ளஸ்ஸு, இது ஒய் மைனஸ்ஸு. கிளியரா? இது பாசிட்டிவில் 3 ஒயில் 4னா இந்த பாயிண்ட்டு இங்கே வந்து 3, minus 4 இது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டும் கூட. சரிங்களா? ஆரிஜின், இந்த ஆரிஜின்லேருந்து இங்கே ஒரு நான் லைன் ட்ரா பண்ணுறேன் அண்டு 3லேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன்னா இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக மாறிடும். கரெக்டாக? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். டீட்டா எப்போவுமே வந்து இங்கே தான் வரணும். சரிங்களா? ஆரிஜின் சைடு தான் நம்ம டீட்டா இருக்கணும். டீட்டா இருந்தால் தான் ஆப்போசிட் இது ஹைப்போட்டனஸ் இது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது ஆப்போசிட் சைடு ஆகிடும், இது அட்ஜசன்ட் சைடாக மாறிடும். இது எப்பவும் போல் ஹைப்போட்டனஸ். இப்போ ஹைப்போட்டனஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் 6 ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸை எழுத முடியும். ஸோ இப்போ அட்ஜசன்ட்டோட வேல்யூ 3, ஆப்போசிட் வேல்யூ -4. ஹைப்போட்டனஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாம். ஏஓபின்னு எடுத்துக்கலாம், ஏன்னா பாயிண்ட் பின்னு தானே எடுத்திருக்கோம். சரியா? ஆங்கிள் ஏஓபி இஸ் ஈக்குவல் டு தீட்டா அண்ட் தீட்டா லைஸ் in the 4th quadrant. இப்போ நெக்ஸ்ட் ஹைப்போட்டனஸ் கண்டுபிடிக்கலாம். ஹைப்போட்டனஸோட ஃபார்முலா என்னென்னா ரூட் ஆஃப் ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ ரூட் ஆஃப் ஆப்போசிட்டோட வேல்யூ -4 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ 3 ஸ்கொயர். 4 square 16, 3 square 9. அப்போ ரூட் ஆஃப் 25 வந்து 5. ஸோ ஹைப்போட்டனஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சிருச்சு. இனி 6 ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ் கண்டுபிடிக்கலாம். sin theta is equal to opposite side by hypotenuse. ஆப்போசிட் சைடு என்னன்னு எழுதிடலாம். நம்ம ஆல்ரெடி டயக்ராமில் சொல்லிட்டே இருந்தாலும் இன்னொரு வாட்டி எழுதிக்கலாம். ஆப்போசிட் சைட் -4, அட்ஜசன்ட் சைடு வந்து 3. இப்போ ஆப்போசிட் சைடு வந்து -4, ஹைப்போட்டனஸ் வந்து 5. சைன் முதல்ல கண்டுபிடிச்சிட்டோம். சைன் கண்டுபிடிச்சிட்டா அடுத்து கொசெக்கன் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா கொசெக்கன் வந்து 1/sin θ. அப்போ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாம். 5/4 இந்த மைனஸ் ஒரு இடத்துல மட்டும் வர்றது வந்து நிறைய கொஷின்ஸ் வருது கமெண்ட்டில். இந்த மைனஸை நம்ம வந்து இப்படி நடுவில் எழுதிட்டு 4/5ன்னு எழுதிக்கலாம். இதுவும் கரெக்டு தான். நீங்கள் நியூமரேட்டரில் மட்டும் எழுதினாலும் கரெக்டு தான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா -4க்கு தான் இருக்குது, 5க்கு வந்து ப்ளஸ் இருக்குது, நீங்கள் தப்பாக எழுதியிருக்கீங்கன்ட்டு. அது அப்படி கிடையாது. இப்போது நியூமரேட்டரில் டினாமினேட்டர் ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் இருக்குன்னா நம்ம சென்டராக எழுதிட்டு 5/4ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட். சரிங்களா? இப்போ அடுத்தது cos θ. cos θவோட வேல்யூ அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைட் 3, ஹைப்போட்டனஸ் 5. காஸ் கண்டுபிடிச்ச உடனே அடுத்து சீக்கன் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சீக்கன் வந்து 1/cos. அப்போ அப்படியே ரெசிப்ரோக்கல் 5/3. அடுத்தது tan θ. tan θவோட வேல்யூ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடோட வேல்யூ -4, அட்ஜசன்ட் சைடு வேல்யூ 3. ஸோ இதை -4/3 இப்படி டைரெக்டாக எழுதிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு ரேஷியோ தான் சொன்னேன், சைட்லேயே எழுதுகிறேன். அடுத்து நமக்கு cot θ மட்டும்தான் இருக்கும். cot θனா 1/tan θ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 3/4ன்னு கிடைக்கும். மைனஸ் நடுவில் வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம். எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இந்த கமெண்ட் செஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.